திக்வாக இருக்குன்னா அவங்க பால் சொல்கிறதுக்கு பொதுவாக பப் பால் அப்படி சொல்லுவாங்க. நோஸ் பிளாக் இருக்கு, அது கிட்ஸோட மோஸ்ட் காமன் காஸ். இட் வில் பி அரவுண்ட் அண்ட் த நோஸ் பிளாக் இஸ் 2 years to 5 years குள்ளே இருக்கும். கழுத்தில் த்ரோட் மசில்ஸ், வாயில் டங் மசில்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் நோஸ், இது மூணும் கரெக்டாக ஆக்ட் ஆகணும், அப்போ தான் பேச்சு கரெக்டாக வரும். பிரெயினில் ப்ராப்ளம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த படிப்பு ப்ராப்ளம் வரும். இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் படிப்பு ப்ராப்ளம். காது மூக்கு தொண்டை நிபுணர் மற்றும் குழந்தைங்க நல மருத்துவர் டாக்டர் நித்யா நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். குழந்தைங்களுக்கு திக்குவாய் பிரச்சனை ஏற்படுது, எதனால ஏற்படுது, அதுக்கான காரணம் என்ன? இந்த திக்வாய் குழந்தைகளுக்கு வரும்போது அது நிறைய இது இருக்குது, ரீசன்ஸ் இருக்குது. அதோட மோஸ்ட் காமன் ரீசன் சொல்கிறது இட்ஸ் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ டெவலப்மெண்ட்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு பாப்பா பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக கற்றுக் கொடுக்கணும். ஓகே, அவங்க கரெக்டாக பேசணும். அப்போ அந்த டெவலப்மெண்ட்டில் அந்த ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த லேர்னிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் நார்மல். பட் அப்படி இருந்தாலும் அந்த திக்வாய் அப்படி வரும். பட் அவங்க ஒரு கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு அந்த கொஞ்சம் பேச்சு கரெக்ட் ஆகும்போது அதை அவங்க ஓவர் கம் பண்ணுவாங்க அதை. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ். த செகண்ட் காமன் காஸ் இஸ் ஆக்சுவலி நியூராலஜிக்கல். நியூராலஜிக்கல்னால் நம்ம பேசும்போது நம்ம பிரெயின் சிக்னல்ஸ் கொடுக்கும். ஓகே, நம்ம பேசணும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த இட் வில் கிவ் சிக்னல்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம தொண்டைக்கு சிக்னல் கொடுக்கும். அந்த வோக்கல் கார்ட் சொல்லுவோம், அந்த வோக்கல் கார்ட் தொண்டையில் இருக்கும். அது மூவ் ஆகும்போது தான் சத்தம் வரும். ஓகே, ஸோ அதுக்கு பிரெயின் சிக்னல் கொடுக்கும், நீங்கள் பேசணும். அப்போ அது பேசணும். அப்போ அந்த சிக்னல் கரெக்டாக வரணும். அதுக்கப்புறம் அந்த மசில் கான்ட்ராக்ஷன் அதெல்லாம் கரெக்டாக வரணும். அதெல்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னா தான் அந்த கரெக்டாக பேச்சு வரும். ஸோ தட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ், தட் இஸ் நியூராலஜிக்கல். ஓகே, த தேர்ட் காஸ் இஸ் பேசிக்லி லைக் கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுத்தாங்கன்னா, ஏதாவது ஃபார்மகாலஜிக்கல் சொல்லுவோம். ஏன்னா ஏதாவது மெடிசின்ஸ் நிறைய நாள் எடுத்தாங்கன்னா அப்படின்னாலும் வரும். பட் தட் இஸ் வெரி லெஸ் இன் சில்ட்ரன். தட் இஸ் மோஸ்ட்லி இன் அடல்ட்ஸ், லேட்டர் இன் அடல்ட்ஸ் ஒன்லி. பட் திஸ் ஆர் த மோஸ்ட் காமன் காசஸ். இந்த திக்குவாய் பிரச்சனையை எந்த வயசில் தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ பேரண்ட்ஸ் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, இந்த திக்குவாய் மோஸ்ட்லி எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? இட்ஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். ஒரு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வென் இது வெளியில் தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோனோசிலபிள்ஸ் அம்மா மா அதெல்லாம் சொல்லுவாங்க பை அரவுண்ட் லைக் ஒரு 8 months to 1 year of age. ஸோ அப்போ அவ்வளோ தெரியாது. ஏன்னா அவங்க மோனோசிலபிள்ஸ், ஒரு சிலபிள் மா பா அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1.5 years எல்லாம் ஆகும்போது தேல் ஸ்டார்ட் அவங்க ஒரு வேர்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பால். ஓகே, அப்போ திக்வாக இருக்குன்னா அவங்க பால் சொல்கிறதுக்கு பொதுவாக பப் பால் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வென் யூ ஆக்சுவலி அவங்க கேட்ச் பண்ண முடியும். ஓகே, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஸோ அரவுண்ட் பை 1.5 years. ஓகே, ஒரு 1.5 வயசில் அவங்க கரெக்டாக பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அது தெரியும். பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, அது மோஸ்ட்லி டெவலப்மெண்டல் இது இருக்கும். அது அவ்வளோ ப்ராப்ளமாக வராது. ஓகே, தே யூஸ்வலி நம்ம அது அவங்க திக்குறாங்க அப்படி ஏதாவது ஜாஸ்தியாக சொல்லியாச்சுன்னா அது கொஞ்சம் கூட ஜாஸ்தியாகிட்டே வரும். பட் வாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து, அவங்களோட பேச்சில் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷன் கொடுத்து, அப்படி அவங்க கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்கன்னா தே யூஸ்வலி ஓவர் கம் இட். ஓகே, ஸோ திக்குவாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? திக்குவாக இருக்கும்போது ஐ டோல்ட் யூ டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அது எந்த ஏஜில் வருது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க அந்த ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகல அந்த ஏஜ்லேயே வந்துச்சுன்னா we know mostly it will be developmental. But ideally எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா directly they go to a speech therapist. அப்போ ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கிட்ட போய் அவங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அது பண்ணுவாங்க, சரி ஆயிடுச்சா இல்லையா. ஸோ அவங்க அது கொஞ்ச நாள் அவங்க பண்ணுவாங்க. அவங்களோட அதுக்கப்புறம் அவங்க எதிர் விடுவாங்க, இல்லைன்னா அது அப்படியே சரியாகும். பட் ஐடியலி இதோட ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எப்படின்னா they should go to a specialized hospital which has all pediatric specialized department.
ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட போகிறாங்க. ஓகே, ஸோ பீடியாட்ரிஷியன் மெடிசன் தான் கொடுப்பாங்க. ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீடியாட்ரிஷியன் இந்த திக் வாயில்? பட் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பேசணுன்னா நம்ம வாய்ஸ், நம்ம ப்ரீதிங், ஓகே, நம்ம மூச்சு எடுக்கிறது இல்லாமல் நம்ம மசில் கோஆர்டினேஷன், மசில்னால் எங்கே உள்ள மசில்ஸ், கழுத்தில் த்ரோட் மசில்ஸ், வாயில் டங் மசில்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் நோஸ், இது மூணும் கரெக்டாக ஆக்ட் ஆகணும். அப்போ தான் பேச்சு கரெக்டாக வரும். ஸோ இந்த ஒரு பீடியாட்ரிஷியன், இப்போ நீங்கள் ஒரு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க, ஓகே இவங்களுக்கு திக்குவாய் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பீடியாட்ரிஷியன் பார்ப்பாங்க. ஸோ பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, ஓகே, பிகாஸ் ஏதாவது காய்ச்சல் இருந்தாலும் எது இருந்துச்சுனாலும் ஒரு பாப்பா கூட்டிகிட்டு ஒரு பேரண்ட் ஃபஸ்ட்டாக பீடியாட்ரிஷியன் கிட்ட தான் போவாங்க. ஓகே, ஸோ அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இஎன்டி கிட்ட சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது எதுக்குன்னா அந்த பேச்சு வரணும்னா கொஞ்சம் இது கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு காதல், ஓகே, நம்ம கேட்கணும். கேட்டால் தான் நம்ம பேசும்போது நமக்கே அது கேட்கணும். இப்போ கேட்டால் தான் அதுக்கு ஆடிட்ரி ஃபீட்பேக்ஸ் வரும். ஸோ நம்ம பேசுகிறது நம்மளே கேட்டு ஓகே அது கரெக்டாக இருக்குது, பிரெயின் சொல்லுவது கரெக்டாக இருக்குது, அப்போ தான் நெக்ஸ்ட் வேர்டு வரும். அதுதான் ஆடிட்ரி ஃபீட்பேக். அது கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக இருக்கணும்னா அது நம்ம கேட்குறது இருக்குல்ல, நம்ம ஹியரிங் ஷுட் பி நார்மல். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, ஓகே என்னோட பாப்பா கேட்கறதுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஓகே, பட் அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க டிவி வால்யூம் ஜாஸ்தி பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, இல்லைன்னா அப்போ நாங்கள் திட்டி கம்மி பண்ணாலும் அவங்க கிட்ட போய் பார்க்குறாங்க டிவி கிட்ட. ஓகே, தட் இஸ் அ மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட். இல்லைன்னா நெக்ஸ்ட் ரூம்லேருந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவனிக்கலை. That is the most common thing. But after irkad, now there are many reasons for like hearing loss in children. Okay, so அப்படி ஏதாவது இருக்கு அதெல்லாம் கரெக்டாக நாங்கள் அது கரெக்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் இஸ் நம்ம வாய்ஸ் எங்கே இருந்து வருது. இட் இஸ் ஃப்ரம் த த்ரோட். வோக்கல் கார்ட் சொல்லி ஒரு வே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, ஸோ அது மூவ் பண்ணும்போது தான் வாய்ஸ் வரும். பட் அதில் வாய்ஸ் மட்டும்தான் வரும், வேர்ட்ஸ் வராது. இந்த வாய்ஸ் வேர்ட்ஸ் எப்படி ஆகும், அது வாய், த்ரோட்டு, மவுத் அண்ட் நோஸ். ஓகே, இது மூணும் சேர்த்து ஒர்க் பண்ணும்போது தான் அந்த வாய்ஸு வேர்ட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ தட் வி ஹாவ் டு சி த்ரோட்டில் அந்த வோக்கல் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதில் ஏதாவது சின்னதாக ஒரு கட்டி மாதிரி இல்லைன்னா சின்னதாக ஒரு ஸ்பெல்லிங் மாதிரி அப்படி ஏதாவது இருக்கு. இட் இஸ் வெரி காமன்லி பிகாஸ் சில்ட்ரன் அவங்க ரொம்ப ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, ரொம்ப சத்தம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது இட்ஸ் வெரி காமன் இன் கிட்ஸ். அண்ட் சோன் அண்ட் வோக்கல் கார்ட் ஆடியோஸ் அப்படி ஏதாவது இருக்கா, அங்கே பேசும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்களா, ஓகே, அந்த த்ரோட் மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் வருதா, அதுதான் அது த்ரோட்டில் ப்ராப்ளம் அது இருக்கா சொல்லுவோம். இல்லைன்னா நாக்கில் ப்ராப்ளம் இருக்கா. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், நீங்கள் அந்த டங் டை கேட்டுருப்பீங்க. ஓகே, நாக்கு கெட்டு இருக்கு. ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ்னால் அவங்களுக்கு நாக்கு ஃபுல்லாக வெளியில் வராங்க, நாக்கு மேலே டச் ஆகாது. ஸோ அப்படினாலும் அவங்களுக்கு அந்த நாக்கு ஃபுல்லாக ஒர்க், த டங் வில் நாட் ஒர்க் வெல். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஸ்பீச் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஸ்வாலன் ப்ராப்ளம், சூயிங் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். ஓகே, அது இருக்கா. இல்லைன்னா வாய்க்கு மேலே, ஓகே, பேலட் சொல்லுவோம். ஓகே, அந்த நாக்குக்கு மேலே இருக்குல்ல, அந்த நோஸும் வாய் தமிழோட கனெக்ஷன். ஓகே, ஸோ அதில் ஏதாவது சின்னதாக ஒரு கோல் மாதிரி கிளஸ் பேலட் சொல்லலாம், அப்படி இருக்கும். அப்படி இருந்தாலும் ஸ்பீச் கரெக்டாக ஆகுது. இல்லைன்னா நோஸ் பிளாக் இருக்கலாம். அது கிட்ஸோட மோஸ்ட் காமன் காஸ் இட் வில் பி அரவுண்ட் அண்ட் த நோஸ் பிளாக் இஸ் 2 years to 5 years குள்ளே இருக்கும். The most common cause is adenoids. இப்போ இது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இந்த adenoid. அப்போ என்ன ஆகும்னா அந்த மூக்கோட கான்ட்ரிபியூஷன் கம்மியாகும் ஃபார் த வாய்ஸ். ஓகே, ஸோ அப்போது அந்த பேசுகிறது மூக்கடைச்சல் மாதிரி பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஏதாவது பிளாக் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஹியரிங், செகண்ட் இஸ் த சைல்ட் இஸ் ப்ரீதிங் ப்ராப்பர்லி. ஓகே, அது ஏன்னா மூக்கு வழியாக ப்ரீத் பண்ணி, ஓகே, மூக்கடை போல் இருக்கக்கூடாது. இல்லைன்னா அந்த த்ரோட்டு வாய்ஸ் பாக்ஸ் அதெல்லாம் கரெக்டாக ஆகும். ஸோ இதுதான் நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் வி செக் தென் மேபி த நெக்ஸ்ட் person to check everything is okay is a neurologist. Okay, neurologist என்ன பண்ணுவாங்கன்னா பிரெயின் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, பிரெயின் கரெக்டாக சிக்னல்ஸ் கொடுக்குதா, ஓகே, பிரெயினில் ஏதாவது கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கா. ஓகே, ஏன்னா எங்களுக்கு பிரெயினில் இந்த ஸ்பீச் ஏரியா இருக்காது, ஹியரிங் ஏரியா இருக்காது. ஓகே, நாங்கள் இயரில் தான் பார்க்குறது. ஓகே, ஸோ என் பிரெயினில் அந்த இது ஒர்க் ஆகுதா,
அவங்க பேசுகிறது அவங்களுக்கு புரியுதா. ஓகே, தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஸ்பீச்சுக்கு. அதெல்லாம் தான் நியூராலஜிஸ்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க் பண்ணுறது இட் இஸ் அ ஸ்பீச் தெரபிஸ்ட். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க எப்படி பேசணும், எப்படி ப்ரொனவுன்சியேஷன் அதுக்கு ஒர்க். அதுக்கு கூட வேற ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்குன்னா எப்போது திக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ஸ் போகக்கூடாது. Okay, they should be confident. Mother should be confident, father should be confident. And also, அந்த kid கூட அப்படி ரொம்ப திக்குனா அவங்க ரொம்ப நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணோன்னா அவங்களுக்கு திருப்பி ஜாஸ்தியாகிட்டே வரும். ஸோ அவங்க அந்த அது கான்ஃபிடென்ஸ் மேலே பேசணும். ஓகே, அது அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. So that is the role of the speech therapist. So as to summarize it, it's actually a work of pediatrician, ENT, a neurologist and a speech therapist, and few people the psychologist kuda paapanga. That is mainly in the confidence boost is very important. Okay, கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. சரி, ரொம்ப பெரிய அவங்களுக்கு திக் இருந்துச்சு, லைக் ஐசக் நியூட்டன் அவங்களுக்கு திங்க் தான் ஓவர் கம். இன்ஸ்டன்ட் சர்ச்சு அவங்களுக்கு திக் இருந்துச்சு, பட் இஸ் அ பிக் ஒரேட்டர். ஓகே, ஸோ அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Okay, so as I say, so the role of psychologist is also very important. திக்குவாய் பிரச்சனை வந்து ஸ்டடீஸ் பாதிக்குமா, கற்றல் குறைபாடு ஏற்பட்டுமா? As I told you, studies பாதிக்குமா இல்லையா, மோஸ்ட்லி சொல்லணும்னா the answer will majority of the cases is no. Because இந்த திக்குவாய்க்கும் அந்த பிரெயினுக்கும் சம்மந்தம் இருந்தால் மட்டும்தான் அது ஸ்டடீஸை பாதிக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் காமன், ஓகே, ரொம்ப common cause of your thick-eye is actually developmental, as I told you. Okay, so இது ஜஸ்ட் அவங்க பேச்சு எப்படி பேசணும் படிக்கிறாங்க. ஓகே, ஸோ அது போயிட்டு சப்போர்ட் பண்ணால் they will overcome. It is not a problem, brainல ப்ராப்ளம் இல்லை. Okay, but some very low proportion, maybe around 0.51% of the people இந்த thick-eye வரும்போது brainல ப்ராப்ளம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த படுக்க ப்ராப்ளம் வரும். இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் படுக்க ப்ராப்ளம் வராது. அண்ட் திக்குவாய் இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அந்த பிரெயின் ப்ராப்ளம். ஓகே, இல்லைன்னா அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு, அப்படி இல்லை. ஓகே, இட் இஸ் அ நார்மல் ப்ராப்ளம், டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் யூ கேன் சே, விச் தே வில் ஓவர் கம் இட். இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எதிர்காலம் இருந்துட்டு? சி ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் அவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க கரெக்டாக ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லியாக இந்த மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் நம்ம அக்செப்ட் பண்ணி அது கரெக்டாக பேஷண்ட்டாக அவங்க அது ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ், ஆல்மோஸ்ட் 99% கிட்ஸ் அவங்க அதை ஓவர் கம் பண்ணி அதோட அது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு ப்ராப்ளம் சின்ன வயசில் இருந்திருக்குன்னு. ஓகே, அன்லெஸ் அவங்க சொல்லணும், ஓகே அதுக்கு சின்ன வயசில் திக் இருக்குது, இல்லைன்னா அவங்க அது தெரியவே தெரியாது. அன்லெஸ் நான் சொல்லிட்டாலே ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், அந்த பிரெயினில் ப்ராப்ளம் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எஃபெக்ட் வரும். இல்லாமல் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணீங்க. ஈவன் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இஸ் வெரி மச் நீடட். பேரண்ட்ஸ் கரெக்டாக சப்போர்ட் பண்ணி அவங்க தெரப்பியெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா பெருசாகும்போது சின்ன வயசில் திக் இருக்குது கூட யாரும் சொல்ல முடியாது. அதாவது ஓவர் கம்மிங். இந்த சிகிச்சை முறைகள் ட்ரீட்மெண்ட்ஸ் சப்போர்ட் சரி, பேசிக்லி அது எதனால திக்கு வந்திருக்குன்னு பார்த்துட்டு தான். ஆஸ் எ ENT நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு இப்போ எனக்கு ரெஃபரன்ஸ் வந்துடுது. ஓகே, ஸோ அவங்களுக்கு திக் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்னோடய ஓபிடிலே அவங்க பேசி பார்ப்பி. ஓகே, திங்க் எப்போ வருது. ஏன்னா இப்போ ஒரு பாப்பா வந்தாங்க, திக் எப்படின்னா ஐசியூ. ஓகே, அப்போ அதில் ஃபஸ்ட்டு 2 வேர்டு ஐசி அது ரிப்பீட் பண்ணாங்கன்னா அது மோஸ்ட்லி திக்கு அது மாதிரி இல்லை. ஓகே, அது ப்ராப்ளம் மாதிரி இல்லை. அவங்க கொஞ்சம் இதை குடிக்கும் போது அந்த வேர்ட் கம்பெனிஸ் த திங் இஸ் இப்போ பால்ஸ் நாங்கள் சொல்லி பால் ஓகே, அப்படி ஷூ. ஓகே, அப்படி நம்ம எது டைப் விற்கு அது பார்க்கணும். ஓகே, அது நம்ம ஓபிடியில் வந்து இருக்கும்போது நம்ம கரெக்டாக அவங்கள பேச சொல்லி நீங்கள் பார்ப்போம் அது என்ன ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஐ டோல்ட் யூ ஹியரிங் பார்க்கணும்.
ஏன்னா இப்போ ஃபார் கிட்ஸ் த ப்ராப்ளம் இஸ் ஹியரிங் லாஸ் இருந்துச்சுன்னா நம்ம எப்போ பார்க்கும்போது ஹியரிங் லாஸ் இருக்கணும்னு இல்லை. இட் வில் பி ஃப்ளக்சுவேட்னா இன்னைக்கு இருக்கும், 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இருக்காது, 3 வீக்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இட் இஸ் நோன் அஸ் otitis media with association. தட் இஸ் இப்போ கொஞ்சம் காமன்லி வருது, கேசஸ் ஜாஸ்தியாக வருது அது. ஸோ அப்படின்னா அந்த காதுக்குள்ளே ஃப்ளூயிட் இருக்கும்போது அங்கே காது கம்மியாக கேட்கும். அந்த ஃப்ளூயிட் இல்லைன்னா அது கொஞ்சம் பெட்டராக கேட்கும். இட் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் கிஃப்டிங். ஸோ அதனால ஹியரிங் லாஸ் இருக்கா இல்லையா கரெக்டாக பார்க்கணும். அது ஈச் இப்போ வர ஏஜ் மாதிரி ரொம்ப சின்ன வயசில் வந்து இப்போ ஒரு லெஸ் தென் 1 year 1.5 years வந்துச்சுன்னா அவங்களோட டெஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆஃப்டர் 3 to 4 years வந்தாச்சுன்னா அவங்க டெஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆஃப்டர் 5 years வந்தாங்கன்னா அவங்க டெஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் ஏஜ்க்கு ஏற்ற டெஸ்ட் பண்ணி நம்ம ஹியரிங் கன்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோன்னா யூ சீ த த்ரோட். ஓகே, நம்ம ஒரு சின்னதாக ஒரு கேமரா போட்டு நம்ம த்ரோட் பார்ப்போம், அவங்க பேச சொல்லுவோம். ஸோ பேசும்போது அந்த த்ரோட்டில் அந்த வோக்கல் கார்ட்ஸ், அந்த வோக்கல் கார்ட்ஸ் வி மாதிரி ஸ்ட்ரக்சர் அது மூவ் பண்ணி பேச்சு வரும். ஸோ இந்த வோக்கல் கார்ட்ஸ் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதா, மூவ் ஆகுதா, நம்ம த்ரோட்டு டங் அதெல்லாம் கரெக்டாக மூவ் ஆகுதா, அதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். இல்லை பேசும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்களா, அந்த நெக் மசில்ஸில் ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். அதுக்கு கூட ஏதாவது பிளாக் இருக்கான்னு கூட பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஏதாவது நோஸ் பிளாக் இருக்குது, இல்லைன்னா திருப்பி வருது, இல்லைன்னா அந்த மூக்கு பின்னாடி அடிநாள் சொல்லுவேன் அப்படி ஏதாவது பிளாக் இருக்கா, இல்லைன்னா த்ரோட்டில் ஏதாவது பிளாக் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அது இருக்கா இல்லையா பார்த்து தான் அதுக்கு முதலான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். பட் அப்படி ஏதாவது இருக்குது அதனால திக்கு வரலாம் அப்படி இல்லை. பட் இஎன்டி ப்ராப்ளம்ஸ்னால இஎன்டி ப்ராப்ளம்ஸ் அதாவது திக்கு வராது. பட் திக் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஜாஸ்தியாக காமிக்கும். ஓகே, இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்ன தெரப்பி கொடுத்தாலும் அந்த திக் ஃபுல்லாக சரியாகும்.